Hi students, welcome to my channel CS for you. இது வந்து introduction to computers third video. So third video என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்ப்யூட்டரோட பேசிக்ல generations of computer நம்ம பார்க்க போறோம். Till now பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 5 ஜென்ரேஷன்ஸாக இருக்குது. இனி ஃப்யூச்சரில் 6th ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1940 to 56 வரைக்கும் வேக்யூம் டியூப்ஸுங்கிற காம்பனண்ட் யூஸ் பண்ணி தயாரித்தாங்க. இது ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இனியாக் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் இன்புட் பார்த்திங்கன்னா பேப்பர் டேப்ஸ் அண்ட் பஞ்ச்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப பெரிய சைஸில் கம்ப்யூட்டர் இருந்ததுனால ஒரு ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மேக்னெட்டிக் ட்ரம் யூஸ் பண்ணோம் மெமரிக்கு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது அண்ட் பவர் ரொம்ப கன்சியூம் பண்ணிடுச்சு. ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணதுனால மால் ஃபங்க்ஷன் ஆச்சு. இந்த ஜென்ரேஷனில் மெஷின் லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 1956 to 1964 வரைக்குமான காலகட்டம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணுற போது ஸ்மால் இன் சைஸ் அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா ஹீட் கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, பவரும் கொஞ்சமாக தான் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணது டிரான்சிஸ்டர் இப்படி தான் இருக்கும். தென் பஞ்ச்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணோம். மேக்னெட்டிக் டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெமரி மேக்னெட்டிக் ட்ரம் டு மேக்னெட்டிக் கோர்க்கு செகண்ட் ஜென்ரேஷனில் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் 1964 to 1971. இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காம்போனன்ட் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுற போது இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. இந்த ஜென்ரேஷனில் தான் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதும் அதுதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் தான் மைக்ரோ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குமான கம்ப்யூட்டர் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ரொபோட்டிக்ஸ் வந்து இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஸ்மால் இன் சைஸ், ஆனால் அதோட ஒர்க்கிங் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6th ஜென்ரேஷன். அது இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரொபோட்டிக்ஸ்லேயே இன்னும் ஸ்மார்ட்டராக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்க போகுது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் இதில் தான் 6th ஜென்ரேஷனில் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe my channel, share and like and comment my channel.